நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாகம் போக்கும் நதியானது நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடை உணராமல் அனைவருக்கும் தன் நீரை வாரி வழங்கி பவித்திரமாக மாறுகிறது. அதைப்போல அரசனானவனும் உரிய தண்டனையை தனக்களித்து பவித்திரமாக வேண்டும். கூறுங்கள், இப்பாவத்திலிருந்து நான் எவ்வாறு விடுபட முடியும்? பிராயச்சித்தம் அது நியாயம் தண்டனையை விட வலிமையானது பாண்டு. சரியான பிராயச்சித்தத்தை அறிய வேண்டும். வாழ்வில் பிராயச்சித்தம் இல்லையெனில் எவரும் உலகில் வாழ இயலாது. நான் அறிவேன். நீ அஸ்தினாபுரத்தின் எதிர்காலம் பற்றி கவலை கொள்கிறாய். நீ இல்லையெனில் அரியணை வெற்றிடமாகும் அல்லவா? அகண்ட ராஜ்யத்தை ஆண்டு கொண்டே உன்னால் சந்நியாச வாழ்வினை மேற்கொள்ள இயலும். இல்லை பிதாமகரே, நான் செய்த தவறு பெரும் பாவமாகும். அதற்கு தகுந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அரண்மனையில் வாழ்ந்தால் சுகபோகமான இவ்வாழ்வு எவ்வகையில் தண்டனைக்குரியதாகும்? கூறுங்கள். தாம் கூறுவதை அனுசரித்து அஸ்தினாபுரத்தை ஒருவேளை நான் ஆட்சி புரிந்தால், நியாயமற்ற ஒருவன் ஆட்சி புரிந்தான் என்ற வன்சொல்லானது என்னை சுடாதா? நீ நீதிமான் என்பதை நான் அறிவேன். உன்னை ஒரு நியாயவான் என்று அந்த வான் அறியும். மகரிஷி கிங்தமர் உயிர் பிரியும் போது என்னிடம் ஒன்று உரைத்தார். எவ்வகையில் நீ அரசனாவாய்? ஒரு மாய மிருகத்திற்கும் மானிடனுக்கும் பேதம் அறியாதவன் நீ என்றார். அவரது கூறிய வார்த்தைகள் என் இதயத்தை கிழித்து விட்டது. என் தமையனுக்கு தகுதியில்லை என்று கூறி நாம் அரியணையை தர மறுத்தோம். ஆனால் அதே அரியணைக்கு நான் எவ்வகையில் உரியவனாவேன்? கைகூப்பி வணங்கி தம்மை வேண்டுகிறேன் பிதாமகரே, வனம் செல்ல அனுமதி அளியுங்கள். தண்டனையை அனுபவித்து என் பாவத்தை தொலைக்க வழிகாட்டுங்கள் பிதாமகரே. ஆயுஷ்மான் பவ. பாவச் செயல் புரிந்தால் மனிதனுக்கு பிராயச்சித்தம் அவசியமல்லவா மகாராஜா? நரகமான அக்னி ஜுவாலையில் ஆத்மா எரியும் போது வேதனை அளவிட முடியாததாகும். ஆகையால் அகிலத்தில் வாழும் போதே நம் பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்தால் நன்மை விளையும். கதா காலட்சேபத்தை நிறுத்து சகுனி. இது கதா காலட்சேபம் அல்ல மகாராஜா, இது கதா காலட்சேபம் அல்ல. குமாரர் பாண்டுவினிடத்தில் ஒருவேளை நான் இருந்தால் நானும் இதையே செய்திருப்பேன். அடர்ந்த வனத்திற்குள் சென்று தவநிலையில் அமர்ந்து என் வாழ்வை முடித்திருப்பேன். நானும் உனக்கு அனுமதி தந்திருப்பேன். ஆனால் பாண்டு வனம் செல்ல நான் அனுமதி அளிக்க மாட்டேன். அவன் என் தம்பி ஆவான். அவன் கடின வாழ்வு வாழ என் மனமானது இடம் அளிக்குமா? கடினம் கடினம். உண்மையில் தாங்கள் ஒரு தயாள மனம் கொண்டவர் அரசே, தயாள மனம் கொண்டவர். என் உடன் பிறந்த சகோதரிக்கு தங்களைப் போல் ஒரு மணாளன் கிடைத்ததற்கு நான் மனம் குளிர்கிறேன். ஆனால் எவ்வாறு? தாமரையின் மெல்லிய இலைதனில் நீரின் தன்மை ஒட்டாமல் இருக்குமே, அதைப் போல பாவம், பெரும் அநியாயம், குரோதம், சுயநலம் இவை எதற்கும் தங்கள் சுத்த இதயத்தில் இடம் இல்லை அல்லவா? வாக்கின் போக்கினை திசை திருப்புகிறாய் சகுனி. என்னை பற்றிய பேச்சதற்கு? என்னை பொறுத்தவரை தங்களை பற்றி எண்ணுவதே மகத்துவம் அரசே. எந்த சகோதரன் போட்டி மனப்பான்மை கொண்டு தங்களது அரியணையை தட்டி பறித்தானோ, எந்த சகோதரன் அன்று நிறைந்த ராஜசபையில் தங்களை அவமானப்படுத்தினானோ, அந்த சகோதரனுக்காக
தூய்மையான தங்களது மனதில் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். தாங்கள் ஒரு மகான் அரசே. நாளை பிறக்கவிருக்கும் தங்கள் சிசுவை பற்றி கூட எண்ணவில்லை. ஆனால் தாங்கள் உடன் பிறந்த தம்பிக்காக உள்ளம் கொதிக்கின்றீர்கள். தாங்கள் ஒரு மகான் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. நிறுத்துங்கள் அண்ணா. வா காந்தாரி. வேதனையில் வாடுவோரை ஆறுதல் வார்த்தை கொண்டு தேற்ற வேண்டும் அண்ணா. அதை விடுத்து பொன்பட்ட நெஞ்சினில் தாம் கூர்வேலினை பாய்ச்சி அதன் ரணத்தை இன்னும் அதிகமாக்குகிறீர். அற்புதம் காந்தாரி, அற்புதம். விவாகத்திற்கு பிறகு கன்னிகைக்கு பொறுப்பு கூடிவிடும். ஆனால் சகோதரருக்கே அறிவுரை வழங்கிய பெண்ணினை நான் இன்றுதான் காண்கிறேன். எனக்கு ஒரு நல்ல அறிவுரை வழங்கினாய் காந்தாரி. நான் தமக்கு அறிவுரை வழங்கவில்லை. தம்மிடம் நான் மன்றாடி வேண்டுகிறேன். அமைதியான குடும்பத்தில் சூதை கொண்டு நஞ்சை விதைக்காதீர்கள். நான் நஞ்சை விதைக்கவில்லை காந்தாரி. எனக்கு அந்த எண்ணமும் இல்லை. அப்படி நான் எண்ணியிருந்தால் யமன் என் உயிரை பறிக்கட்டும். அரசருக்கு நான் நஞ்சிருக்கும் இடத்தை காண்பித்தேன். கணவர் இருவிழியற்றவர் என்று கருவிழி மறைத்தாய். நீ பவித்திரமான அக்னி, கற்பு நெறி கொண்ட காந்தாரி என அகிலம் போற்றும். ஆனால் மகாராஜா செல்லும் பாதையில் இருக்கும் விஷமுட்களின் விவரங்களை யாராவது எடுத்துரைக்க வேண்டாமா? தாம் கூறுவது சரியல்ல. சற்று பொறு. முடிவெடுக்க வேண்டியது அரசர் அல்லவா? யார் உரைப்பது சரி, யார் உரைப்பது தவறு? மகாராஜா, பாண்டுவிற்கு பிறகு அரியணையில் அமரும் பாக்கியத்தை பெறுவது தங்களது புதல்வனாக இருக்க வேண்டும் என்று தங்கள் இதயம் நிச்சயம் ஆசை கொள்ளும். அதை தங்களுடன் உள்ள நானும் அறிவேன். அவ்வாறு இருக்க காலம் கணியும் வேளை வந்தால் மகாராஜர் பாண்டு தன்னுடைய புதல்வனுக்கு அரியணையை தந்து விடுவாரா? தங்களுடைய இரக்கம் கொண்ட இதயமானது அவருக்கு இருக்கிறதா? அந்த மனம் அவருக்கு இல்லை காந்தாரி. ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த எண்ணம் அவர் மனதில் இருக்கும் என்று தாங்கள் கூறினால் பின்னவரான அவர் அண்ணனுக்கு போட்டியாகலாமா? சிம்மாசனத்தில் ஏறலாமா? அவர் காலத்தை சாதகமாக்கி விளையாடினார். தனது வார்த்தை ஜாலத்தின் மூலம் மாயையை உருவாக்கி அஸ்தினாபுரத்தின் அரியணையை அலங்கரித்தார். வலியோன் எங்கோ சிகரத்தில் இருக்க சிறியோரான நாம் கூறும் வாக்கானது இனி அம்பலம் ஏறுமா? மகாராஜா, நன்றாக சிந்தியுங்கள். சிந்தித்து நல்முடிவினை எடுங்கள். உத்தரவு பெறுகிறேன் மகாராஜா. ஐயனே, இப்போதே அரசரிடம் செல்லுங்கள். வனம் செல்ல வேண்டாம் என்று அவரை... அமைதியாக இரு. நிலைமையை ஆழமாக சற்று சிந்திக்க விடு காந்தாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ஒரு பொருள் விளங்கவில்லை அரசே. வனவாசம் செல்லும் அளவை என்ன தவறிழைத்தோம்? ரிஷியை கொன்றதன் பாவம் அறியாமல் இழைத்ததுதானே? இது பாவத்தின் தண்டனை அல்ல மாத்திரே, அறியாமல் செய்த தவறுக்கானது.
ராஜ்யம் ஆளும் அரசன் அறியாமல் தவறிழைத்தால் அவன் ராஜ்யத்தின் நியாயத்தை எவ்வாறு நிலைநாட்டுவான்? அன்று அம்மானை வேட்டையாட என்னை அனுப்பிய போதே நான் இது பற்றி சிந்தித்திருக்க வேண்டும். தவறு என்னுடையதுதான் என்று நான் மனமாற ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு தண்டனை அளியுங்கள். நான் செய்த பாவத்திற்காக தாம் ஏன் வனவாசம் செல்ல வேண்டும் ஐயனே? இல்லை மாத்திரி, இது உனது தவறும் அல்ல. கணவரிடம் ஒன்றை வேண்டுவது என்றும் தவறாகாது. பிறகு தவறிழைத்தது யார்? மகாராஜாவா? என் விருப்பத்தை நிறைவேற்ற மகாராஜா புறப்பட்டதுதான் தவறென்று கூறுகிறீர்களா அக்கா? விளங்கிவிட்டது, நன்றாக விளங்கிவிட்டது. இன்று முதல் அரசர் தமது வார்த்தைக்கே செவி சாய்ப்பார். நான் கூறுவதை கேட்க மாட்டார். இது நான் தரும் வாக்காகும். நான் கூறுவதன் பொருள் அதுவல்ல மாத்திரி. தவறை அறிய முயற்சிக்காதே. தவறு நடந்துவிட்டது, அதை முதலில் ஏற்க வேண்டும். ஸ்வீகரிக்க மாட்டேன் என்று கூறவில்லை. ஆனால் தவறிழைத்தது யாம் அல்லவா? அதன் தண்டனையை பிறக்கவிருக்கும் குழந்தைகள் எதற்காக அனுபவிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அவர்கள் வனத்தில் ஜனித்தால் ராஜ்ய அதிகாரத்திலிருந்து வஞ்சிக்கப்படுவார்கள். மாத்திரி, பிறக்காத சிசு பற்றி எதற்காக நீ இப்போது சிந்திக்கிறாய் என்பது விளங்கவில்லை. அவர்களின் விதிப்பயன் என்னவோ அதன் வழி நடக்கும். ராஜ கன்னிகை ஆவேன் நான். நான் ஈன்றெடுக்கும் குழந்தை ராஜ்யம் ஆளும் காட்சியை சிறு வயது முதலே கனவாக காண்கிறேன். அவர்களின் எதிர்காலம் பற்றி சிந்திக்கும் அதிகாரம் உள்ளது எனக்கு. சந்திர வம்சத்தில் அதிகாரம் தேவையில்லை, அருகதை கொண்டே தீர்மானிக்கப்படும். எனில் அருகதை தங்களின் குழந்தைக்கு மட்டுமே கிட்டுமோ அக்கா? என் மகனுக்கு அந்த பாக்கியம் இல்லையா? இனி சந்தானங்கள் தமக்கு என்றும் கிடையாது, என்றும் கிடையாது, என்றும் கிடையாது. தாம் கூறுவதன் அர்த்தம் என்ன? நான் உனக்கு சாபமளிக்கிறேன். வாழ்வுள்ளவரை முன்னால் எந்த ஸ்ரீயையும் கலவ இயலாது. வீரியவருடனாவது நீ உறவு கொள்ள முயன்றால் அக்கணமே மரணம் உன்னை தழுவும். வனம் செல்ல என் மனம் துடிப்பதற்கு காரணம் இதுவே. யாமும் தம்முடன் வருவோம் ஐயனே. வேண்டாம் குந்தி, இந்த தண்டனை என்பது தமக்கானதல்ல. அஸ்தினாபுர அரண்மனையில் தாம் இருவரும் வாழுங்கள். ஐயனற்ற வாழ்வு அரண்மனையே ஆனாலும் அது வனவாசமாகும். கணவரோடு வாழும்போது அடர்ந்த வனத்தின் குடிலும் அரண்மனை போல் தோன்றும் ஐயனே. தமது முடிவின் விளக்கம் எனக்கு விளங்கவில்லை அரசே. இருப்பினும் தாம் வனம் செல்ல முடிவெடுத்தால், அரசியார் தம்முடன் வருவதாக இருந்தால் நானும் தம்முடன் வருவேன். மூத்த தாரத்திற்கு முதலிடம் என்றால் இளைய தாரத்திற்கும் தாம் இடமளிக்க வேண்டும். தமது கரம் பற்றி அஸ்தினாபுரம் வந்தவள். என்றும் தம் கரம் பற்றியே இல்லறம் வாழ எண்ணுகிறேன். நானும் வனம் வருவேன். வனத்தில் சுகம் கிடையாது, சிரமம் என்பதே அதிகமாக இருக்கும். மூவரும் இழைத்த பாவம் அல்லவா? இந்த மாபெரும் பாவத்தில் பிராயச்சித்தத்தையும் மூவரும் இணைந்து அனுபவிக்கலாம். ஐயனே, எக்கவலையும் இன்றி புறப்படுங்கள். மாத்திரி,
வனம் செல்ல புறப்பட்டு வருவாயாக. துக்கம், தேவையற்ற கற்பனைகள், மனவேதனைகள், இவை அனைத்துமே என் இதயத்தை ஆட்கொண்டுள்ளது. எதிர்கால வாழ்வானது காணல் நீராய் தெரிகிறது. பீஷ்மா, எவ்வழியும் கண்களுக்கு தெரியவில்லை. தாம் வீண் கவலை கொண்டுள்ளீர்கள். வேதனைக்கு காரணம் உள்ளது பீஷ்மா. அங்கு நிற்கும் படகை பார். நதியின் வேகமான நீரோட்டமானது அப்படகை மூழ்கடிக்க இயலாது. ஆனால் இந்நதி கரை புரண்டு ஓடுமாயின் அப்படகானது மூழ்கிவிடும். அவ்வாறு ஒரு நிலை அஸ்தினாபுரத்தின் சாம்ராஜ்யத்திற்கு இன்று ஏற்பட்டுள்ளது. அரியணையை பாண்டு தியாகம் செய்ததால் அஸ்தினாபுரம் இன்று மீண்டும் நிற்கதியில் உள்ளது. இந்நிலை மாற வாய்ப்பில்லையே. அரசனற்ற ராஜ்யம் என்று அவப்பெயர் தோன்றும். பிரஜைகள் அரசனை இழந்து அவதிக்குள்ளாவர். ராஜ்ய பிரஜைகள் துக்கமும் வேதனையும் கொண்டால் அது பெரும் சங்கடத்தை உருவாக்கிவிடும். அதை நீயும் மறிவாய் பீஷ்மா. நான் அஸ்தினாபுர அரியணையை வெற்றிடமாய் வைக்க மாட்டேன். நாம் திருதராஷ்டிரனை அரியணையில் அமர்த்தலாம். ஆனால் அது தர்மத்திற்கு புறம்பான செயல் அல்லவா? அவனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறாது. ராஜ பரிபாலனம் மட்டும் செய்வான். அவனால் ராஜ வேள்வியை நடத்த இயலாது. ஆனால் தர்ம வழியில் ராஜ்யத்தை நடத்துவான். நீ கூறுவது நல்ல யோசனை பீஷ்மா. வருங்காலத்தில் சந்திர குலத்தின் ஒரு இளவரசனுக்கு நாம் பட்டாபிஷேகம் நடத்துவோம். ஆனால் பீஷ்மா, திருதராஷ்டிரன் சம்மதிப்பானா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாராஜா, 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 என்னை மன்னியுங்கள். நான் ஒரு பெரும் தவறு இழைத்தேன் மகாராஜா. சொல், என்ன நேர்ந்தது சகுனி? மகாராஜா, மகாராஜா, நான் கங்கை மைந்தரான பீஷ்மரிடம் சென்று என்றும் தங்களுக்கு தானத்தால் கிடைக்கும் அரியணை பதவி தேவையில்லை என்று கூறிவிட்டேன். நான் கூறியது பெரும் தவறென்று உணர்கிறேன் மகாராஜா. நீ கூறியது முற்றிலும் சரி சகுனி. நான் அறுசுவை உணவு உண்ணுபவன். இன்னொருவரது எச்சில் உணவை உண்ண மாட்டேன். எச்சில் உணவு நான் அறிவேன் மகாராஜா. நான் தங்களுடன் இருப்பதால் தங்கள் போக்கை நன்கறிந்தேன். ஆகையால் தங்களுக்கு அரியணை பதவியை அளிக்க வேண்டும் என்ற விவாதம் துவங்கிய போதே அந்த விவாதத்தை கிள்ளி எறிந்தேன். இன்னொன்றையும் நான் சற்று சிந்தித்தேன் மகாராஜா. பாஞ்சால அரசன் நமது விரோதியாயினும் சந்திரகுலத்தை சார்ந்தவர். அம்மன்னனுக்கு ராஜ பரிபாலனத்தை நிர்வாகிக்கும் பதவியை ஏன் தரக்கூடாது? நீ என்ன உளறுகிறாய் சகுனி? நீ கூறிய வார்த்தைக்காக சிரச்சேதம் செய்வேன். ஆனால் யாரையேனும் அப்பதவியில் அமர வைக்கத்தானே வேண்டும் மகாராஜா. ஒரு புறம் தங்களுடைய புதல்வன் இப்போதுதான் காந்தாரியின் கர்ப்பத்தில் வளர்கிறான். அவனை அரசனாக்குவது இயலாத காரியம் அல்லவா? சிம்மாசனத்தில் தாங்கள் அமர்வதற்கு உரியவர். தாங்களோ அந்த சிம்மாசனத்தை, தமது ராஜ்யத்தை ஆடியோடு வெறுப்பவராகிவிட்டீர்.
பாண்டுவின் புதல்வன் ராஜ்யம் ஆளட்டும். அதுவரை பிதாமகரும் ராஜமாதாவும் ராஜ்யத்தை கவனிப்பார்கள். மகாராஜா, பாண்டுவிற்குத்தான் புத்திரர்கள் இல்லை என்று ஆகிவிட்டதே மகாராஜா. என்ன? நான் அறிவேன் அரசே. அன்று ரிஷி கிந்தமர் தங்களுடைய சகோதரருக்கு சாபம் அளித்தார். அந்த வகையில் இந்த அரியணை எச்சில் உணவு அல்லவே மகாராஜா. ஆனால் தாங்கள் அதை வெறுக்க துவங்கிவிட்டீர்களே. பிறகு இதற்கு உபாயம் எங்குள்ளது? வருகிறார் கங்கை மைந்தர் பிதாமகர் பீஷ்மர் வருகிறார். பணிகிறேன் பிதாமகரே. ஆயுஷ்மான் பவ. பணிகிறேன் பிதாமகரே. நலமோடு வாழ்வாய். மகனை திருதராஷ்டிரா, பாண்டு வனம் செல்ல முடிவெடுத்ததால் அஸ்தினாபுரத்தின் அரியணை வெற்றிடமானது. இன்று ராஜ்யத்திற்கு அரசன் தேவை. புத்திரனே, மந்திரிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பாண்டுவின் ஸ்தானத்தில் நீ அமர வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அஸ்தினாபுரத்தின் நலன் கருதி அரச பதவியை நீ ஏற்க வேண்டும் மகனை திருதராஷ்டிரா.